உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை கொண்டு வருவதற்காக குவைத் விரைந்தது இந்திய விமானப்படை விமானம். கேரள மாநிலம் கொச்சினுக்கு இன்று உடல்கள் எடுத்து வரப்படும் என்று அறிவிப்பு. குவைத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்றடைந்தார் பிரதமர் மோடி. செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி உட்பட பல்வேறு விவாதங்களில் பங்கேற்கிறார். நீட் தேர்வு விவகாரத்தில் 1563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து. வரும் 23ஆம் தேதி மறுதேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் தேர்வு விவகாரத்தில் மத்திய அரசு நழுவு பார்ப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டது மத்திய அரசின் திறமையின்மையை காட்டுவதாகவும் விமர்சனம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மேகதாது அணை கட்ட முடியாது என்று கூற முடியுமா? பாஜகவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பெயர் விரைவில் அறிவிக்கப்படும் என EPS தகவல். அதிமுக வாக்கு வங்கி சரிந்துள்ளதாக பொய்க்குற்றம் ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தலை ஜூன் 26ஆம் தேதி நடத்த அறிவிப்பு ஆணையை வெளியிட்டது மக்களவை செயலகம். தேர்தலில் போட்டியிடுவதற்கான தீர்மான நோட்டீஸ் ஜூன் 25ஆம் தேதி வழங்கப்படும் என அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்பு. வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் வரும் 17ஆம் தேதி வரை இயக்க கால அவகாசம். போக்குவரத்து துறை அமைச்சருடன் ஆம்னி உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அனுமதி. முல்லை பெரியாறு அணையில் தொழில்நுட்ப ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. கேரள அரசின் புதிய அணைக்கான அறிக்கை குறித்து விவாதம் நடைபெறவில்லை என்று கண்காணிப்பு குழு விளக்கம். புளோரிடாவில் தொடரும் மழையால் இன்று நடைபெறும் அமெரிக்கா அயர்லாந்து போட்டியில் சிக்கல். போட்டி ரத்தானதால் T20 உலகக்கோப்பையில் இருந்து பாகிஸ்தான் வெளியேறும் சூழல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.